குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க முடியாது. வழக்கு ஒன்றில் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க சிபிஐக்கு அதிகாரம் வழங்கியதற்கு எதிராக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிபிஐ பதிவு செய்த வழக்கு தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த கிஷோர் என்பவரின் தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க சிபிஐக்கு அதிகாரம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் 2011ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி கிஷோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், சட்டப்படி நியாயப்படுத்தாத வரை தனிநபரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்பதால் குற்ற செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக ஒட்டு கேட்பது அனுமதிக்கு தக்கதல்ல என கூறி கிஷோரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அதிகாரம் வழங்கி உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசரம் காரணமாக மட்டும் தனிநபர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க முடியும். நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்பு, வெளிநாட்டுகளுடனான நட்புறவு, பொது அமைதி, குற்றச்செயல்களை தடுப்பது போன்ற நிகழ்வுகளில் மற்றும் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அனுமதி அளிக்க முடியும் எனவும் நீதிபதி தெளிவுபடுத்தினார். இந்த வழக்கில் பொது அவசரம், பொது பாதுகாப்பு ஏதும் சம்பந்தப்படவில்லை என கூறி உள்துறை அமைச்சக உத்தரவை ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.